உங்களை நான் வெல்கம் பண்றேன். இன்னைக்கு இந்த வீடியோல எந்த ஒரு பேங்கோட பர்டிகுலர் ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங் வந்து ஒரு 3 lakh இருக்கு மேடம். அந்த 3 lakh வந்து எனக்கு பர்சனல் லோனா பண்ணி கொடுங்க. நான் அந்த கார்டை எடுத்துட்டு போய் க்ளோஸ் பண்ண போறேன். எனக்கு வந்து 4-5 கிரெடிட் கார்டு வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணிட்டேன் மேடம். ஆனா அதோட மினிமம் டியூ மட்டும் தான் நான் பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அதுக்கு ஒரு பர்சனல் லோன் வேணும் அப்படின்ற மாதிரியும் கால் பண்றீங்க. உங்களுக்கு கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங் நிறைய இருக்கா? அது எப்படி பர்சனல் லோனா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றது தெரியலையா? இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் இருக்கும், அதையும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோட நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு இமீடியட்டா வரும். ஸோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிரெடிட் கார்டை நார்மலா யூட்டிலைஸ் பண்ணுவோம். கம்மிங் மந்த் வந்து உங்களுக்கு பில் வரும். ஸோ இந்த பில் வரப்ப நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிமம் டியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். எப்ப நம்ம அந்த மினிமம் டியூ அமௌண்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை நம்ம யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்பவே நம்மளோட கிரெடிட் கார்டுல நம்மளோட ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க முடிஞ்ச வரைக்கும் கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் டியூ அமௌண்ட் பே பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. எப்போ நீங்க வந்து உங்களோட கிரெடிட் கார்டோட பில் ஜென்ரேட் ஆகிறப்ப டோட்டல் அமௌண்ட் டியூ பேமெண்ட் பண்ணாம மினிமம் டியூ அமௌண்ட் நீங்க பே பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு பழக்கமா மாறிடும். அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட கிரெடிட் கார்டோட அவுட்ஸ்டாண்டிங் உங்களோட கடன் தொகை ஒரு பக்கம் ஏறி போய் உங்களுக்கே தெரியாம ஒரு ஹியூஜ் அமௌண்டா வந்து நிற்கும். சோ இப்ப கார்டு அவுட்ஸ்டாண்டிங் எனக்கு இருக்கு. இப்ப இதை வந்து நான் பர்சனல் லோனா எப்படி மேடம் மாத்துறது? பேங்க்ல போய் கேட்கலாமா இல்ல நான் பேங்கிங்ல பண்ணுவாங்களா? பேங்க்லனா இதுக்கு வேற என்னென்ன கேட்பாங்க? என்னோட கார்டுல இவ்வளவு இருக்கு மேடம், நான் ஒரு 5 லட்சம் ரூபாய் கார்டு அவுட்ஸ்டாண்டிங் வச்சிருக்கேன். இப்ப பேங்க்லனா எனக்கு வந்து எப்படி மேடம், நான் என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும், எப்படி நான் அப்ரோச் பண்றது அப்படின்னு கேக்குறீங்களா? கார்டு அவுட்ஸ்டாண்டிங் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு. அந்த எலிஜிபிலிட்டி என்னன்றத நான் 1 by 1 சொல்றேன். பேங்கிங் நான் பேங்கிங் எல்லாத்துக்கும் ஒரே எலிஜிபிலிட்டி தான். உங்களோட கார்டு நீங்க வாங்கி மினிமம் 3 மாசம் கம்ப்ளீட் ஆயிருக்கணும், 3 மந்த் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். குறைஞ்சது உங்களுக்கு வந்து 2 கிரெடிட் கார்டோட பில்லாவது ஜென்ரேட் ஆயிருக்கணும். கிரெடிட் லிமிட் பாத்தீங்கன்னா மினிமம் 50,000 ரூபாய் அண்ட் அபோவ் இருக்கணும். நீங்க யூட்டிலைஸ் பண்ண அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 25,000 ரூபாய் அண்ட் அபோவ் இருக்கணும். சோ இந்த மாதிரி உங்களோட கிரெடிட் கார்டோட லிமிட் 50,000 ரூபாய்க்கு மேலேயும் நீங்க யூட்டிலைஸ் பண்ண அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த அமௌண்ட் வந்து 25,000 ரூபாய்க்கு மேலே இருந்ததுன்னா எல்லா கார்டு அவுட்ஸ்டாண்டிங்கும் நீங்க சேர்த்து ஒரு பர்சனல் லோனா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சோ பேங்க் அப்படின்னா எந்தெந்த பேங்க்ல கார்டு அவுட்ஸ்டாண்டிங்க டேக் ஓவர் பண்றாங்க, பர்சனல் லோனா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, HDFC பேங்க்ல பண்றாங்க, ஆக்சிஸ் பேங்க்ல பண்றாங்க, உங்களுக்கு IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்ல பண்றாங்க, கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதே நீங்க அப்படியே நான் பேங்கிங்ல வந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதித்யா பிர்லா, டாடா கேபிட்டல், ஃபுல்லட்ரான் இந்தியா, பஜாஜ் ஃபைனான்ஸ், இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங் பர்சனல் லோனா மாத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங் மட்டும் தான் பர்சனல் லோனா மாத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. உங்களுக்கு ஒரு 2 பர்சனல் லோன் இருக்கு, ஒரு 4-5 கிரெடிட் கார்டு இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரே இதை பண்ணி எனக்கு ஒரே இஎம்ஐயா வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு தாராளமா பண்ணலாம். இல்ல கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங் மட்டுமே எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னா அதை மட்டுமே உங்களுக்கு பர்சனல் லோனா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலாம். இல்ல எனக்கு வந்து நிறைய ஆப் லோன் நிறைய எடுத்துட்டேன், நிறைய நான் பேங்கிங் பினான்ஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ், டாடா கேபிட்டல், ஆதித்யா பிர்லா இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நான் ஒரு எமர்ஜென்சினால தெரியாம நான் வந்து ஒரு பர்சனல் லோன் எடுத்துட்டேன், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமா எடுத்துட்டேன், அதையுமே நீங்க பேங்க்குக்கு பர்சனல் லோனை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சோ இப்படி பர்சனல் லோனையும் இல்ல கிரெடிட் கார்டையும் நீங்க டிரான்ஸ்பர் பண்றப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நீங்க அதிகமான ரேட்டுக்கு எடுத்திருக்க இஎம்ஐ வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகுறப்ப மினிமம் 4-5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மி ஆகுறதுனால நீங்க அங்க கட்டிட்டு இருக்க இஎம்ஐல இருந்து குறைஞ்சது ஒரு 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் இஎம்ஐ ரெடியூஸ் ஆகும். நீங்க ஓவராலா பேமெண்ட் பண்ற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். சோ அதே மாதிரி ஒரு நான் பேங்கிங்ல இருந்து ஒரு பேங்க்குக்கு நீங்க கன்வெர்ட் பண்றப்போ உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்டும் இருக்கும். நாளைக்கு ஒரு பயமும் இல்லாம நீங்க பேங்க்ல தாராளமா இஎம்ஐ பே பண்ணிட்டு இருக்கலாம். சோ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்? என்னோட கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங்க நான் பர்சனல் லோனா கன்வெர்ட் பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க கிரெடிட் கார்டோட லாஸ்ட் 2 மந்த்ஸ் பில் வேணும், ஸ்டேட்மெண்ட் வேணும், உங்களோட கிரெடிட் கார்டோட ஃப்ரண்ட் காப்பி ஜெராக்ஸ் வேணும், ஐடி ப்ரூஃப்னு பாத்தீங்கன்னா உங்க பேன் கார்டு, ஆதார் கார்டு வேணும், இன்கம் ப்ரூஃப்னு பாத்தீங்கன்னா உங்களோட லாஸ்ட் 3 மந்த் பே ஸ்லிப் வேணும், உங்க லாஸ்ட் 3 மந்த் சேலரி கிரெடிட் ஆகிற பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வேணும். இது எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்டோட அவுட்ஸ்டாண்டிங் பர்சனல் லோனா கன்வெர்ட் பண்றது எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க எலிஜிபிலிட்டியை பேஸ் பண்ணி தான். உங்களோட சேலரியில 70% வரைக்கும் மேக்ஸிமம் ஃபண்ட் பண்ண முடியும், பேஸ்ட் ஆன் உங்களோட சேலரியோட லிமிட்டை பொறுத்தும் உங்களோட கம்பெனி கேட்டகரியை பொறுத்தும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த வீடியோல புரிஞ்சிருந்தது அப்படின்னா ஓகே. ஸோ இதை பத்தி உங்களுக்கு வேற எதனா டவுட் இருக்கு, உங்களுக்கு கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு, பர்சனல் லோனோட அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு, எல்லாத்தையும் ஒரே லோனா பண்ணி கொடுக்கணும், இஎம்ஐ வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, இது எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ணி எனக்கு இஎம்ஐ ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க தாராளமா லோடெக் சேனலுக்கு கால் பண்ணலாம்.